எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மன்றத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்றைக்கு 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்னு, டிபிஎஸ்சி புகார்ல இருந்து தப்பிப்பதற்காக, விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக ஏவா வேலு அவர்களுக்கு திடீரென்ற உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார். அது ஒண்ணு. 2வது விஷயம், இந்த கரூர் விவகாரம். இந்த கரூர் விவகாரத்தை இப்ப தேவையில்லாம தோண்டி எடுத்திருக்கிறது தாவேகா. இது இன்னைக்கு அவங்களுக்கே பேக் ஃபயரா மாறி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். முதல் விஷயம், ஏவா வேலு மேல நிறைய புகார்கள் இருக்கிறது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த ஏவா வேலு தான் திமுகவினுடைய வெப்பன் சப்ளையர். இந்த வட தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்களை ஏவா வேலு கண்ட்ரோல தான் விட்டுருக்காங்க. திமுகவுக்கு பணம் சப்ளை பண்ணக்கூடிய, திமுகவுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய, திமுகவினுடைய நிதியை கையாளக்கூடிய இடத்துல ஏவா வேலு, அப்புறம் KN நேரு இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நாம பலமுறை குற்றச்சாட்டு சொல்லியிருந்தோம். அப்பெல்லாம் எவனும் ரைடுக்கு போகல. இவங்க தோத்து எல்லாத்தையும் ஒழிச்சு வச்ச பிறகு இப்ப ரைடு போறன்ற பேர்ல போயிட்டு வெறுங்கைய விசிட்டு வந்திருக்காங்க. அங்க ஒண்ணுமே கிடைக்கல, ₹1 கிடைக்கல, ஒரே ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட அங்க கிடைக்கல. வெறுங்கைய விசிட்டு தான் வந்துச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, வழக்கு புகார்கள் ஆல்ரெடி இருக்குள்ள புகார்கள், அந்த பழைய புகார்கள்லாம் தோண்டி எடுத்து அதுல ஒரு சில வழக்குகளை போட்டு இன்றைக்கு விசாரணைக்கு வாங்க அப்படின்னு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் அழைத்திருந்தாங்க. ஆனால் இவருக்கு திடீர்னு இன்னைக்குதான் பார்த்து இவருக்கு உடல்நல குறைவு இல்லாம போகும். இவ்வளவு நாள் எல்லாம் சுறுசுறுப்பா இருப்பாரு. இவ்வளவு நாள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொள்வார். இவ்வளவு நாள் எங்கெங்க மாநாடு நடத்தணுமோ, எங்க கொடி பிடிக்கணுமோ, எங்க போஸ்டர் ஓட்டணுமோ எல்லா வேலையும் பண்ணுவாரு. இப்போ விசாரணை அப்படின்னு வந்தோடனே உடல்நல குறைவு வந்துடும். உடனடியாக சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில அட்மிட் ஆயிடுவாங்க. அங்க போயிட்டு மருத்துவர்கள்ட்ட சொல்லிடுவாங்க, இன்னும் 6 மாசத்துக்கு நான் இங்கதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்க சிங்கப்பூர் மருத்துவமனையில இருந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் எல்லாம் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. இவருக்கு உடம்பு சரியில்லைங்க, ஹார்ட்ல அட்டாக்குங்க, ஹார்ட்ல பெருசா ஓட்டை இருக்குங்க, அந்த பீரங்கி வச்சு யாரோ சுட்டுட்டாங்க, அவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குதுங்க ஹார்ட்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இந்த திமுக காரணங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, ஏவா வேலுடைய லாயர் என்ன பண்ணுவாங்கனாக்க டிபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. இங்க பாருங்க உடம்பு சரியில்லை, டாக்டர் ரிப்போர்ட் இதுதான், அவரை ஓய்வு எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு ஏவா வேலு போய் ஆஜர் ஆகியிருந்தால் கண்டிப்பா கைது. இன்றைக்கு ஏவா வேலு மருத்துவமனை போகாம லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு போயிருந்தா கைது. இது எல்லாருக்குமே தெரியும், திமுக வட்டாரம் எல்லாத்துக்குமே தெரியும். உளவுத்துறையும் சொல்லிடுச்சு திமுக கிட்ட. உளவுத்துறையில அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, திமுகவினுடைய ஆதரவு அதிகாரிகள், அவர்கள் சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க போனீங்கன்னா அரெஸ்ட், தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு சொன்ன உடனே தான் இவர் போய் எங்க போய் படுத்துக்கிறாரு, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு போய் படுத்துக்கிறாரு. தாவேகாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா செந்தில் பாலாஜியை எப்படியாவது கைது பண்ணிட்டு விஜய் அவர்கள் போயிட்டு கரூர் மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் போது, பாத்தியா உன்னை சதைச்சிட்டேன், பாத்தியா கரூரை என் கண்ட்ரோல கொண்டுட்டு வந்துட்டேன், பாத்தியா ஆல்ரெடி அதிமுகவுல ஜெயிச்ச MR விஜயபாஸ்கர் எல்லாம் எடுத்துட்டாங்க, இப்போ கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜியும் தூக்கிட்டா, இந்த கரூர் என்னோட கோட்டை, உங்க இடத்துல நான் சம்பவம் பண்ணியிருக்கேன் பாத்தியா அப்படின்லாம் விஜய் கணக்கு போட்டிருந்தாரு. அந்த பக்கம் அவங்க செந்தில் பாலாஜி, அசோக், அவங்க தம்பி அசோக்குமார் அவங்கள காணோம். இந்த பக்கம் சரி ஏவா வேலுவாவது தூக்கலாமே, அதாவது ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி, சரி செந்தில் பாலாஜி தான் கிடைக்கல, ஏவா வேலையாவது தூக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு பக்கம் திரும்பினாக்க, ஏவா வேலு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையில படுத்துட்டாரு. இப்படியாக தாவேகா எவன் கிடைப்பான், எவனை தூக்கி உள்ள வைக்கலாம், நாம கரூர்ல போயிட்டு அதை ஸ்பீச் ஆக்கலாம் அப்படின்னு தாவேகா ஒரு பக்கம் முயன்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய அமைச்சர்கள் மீது போதைப்பொருள் உட்கொண்ட விவகாரம் தேசிய அளவுல பேசுபொருள் ஆன உடனே அதை மறைக்கிறதுக்கு இவனுங்களே காசு கொடுத்து செட்டில் பண்ணி ஊத்தங்கரை எம்எல்ஏவான இளையராஜாவை பேச வச்சு, இந்த மாதிரி திமுக எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறது அப்படின்னு பேச வச்சு அந்த வழக்கு இன்றைக்கு திசை திருப்பிட்டானுங்க. அப்போ அமைச்சர் சரத் அவர்கள் போதைப்பொருள் உட்கொண்ட விவகாரம் இன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்டு விட்டது, மறைக்கடிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி, 180 கோடி ரூபாய் பேரம் வெளியானது, 40 எம்எல்ஏக்களை தூக்க போறாங்க. 40 எம்எல்ஏக்களை தூக்குனா தாவேகா ஆட்சி மாறிடுமா, ஆட்சி கவிழ்ந்துருமா? ஏன்னா 40 எம்எல்ஏவை தாவேகாவில இருந்து 40 எம்எல்ஏவை தூக்குனாக்க அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும்.
அப்படி கட்சி தாவல் தடை சட்டம் நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க, அவங்க 10 வருஷத்துக்கு போட்டியிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 40 பேர் வெளியே போனா கூட மறுதேர்தல் வந்தா கூட அது தாவேகாவுக்கு சாதகமாக அமையும். இதெல்லாம் திமுக அதிமுக தெரியாதா? அப்போ இவனுங்களா செட்டு பண்ணி இவனுங்களா புகார் கொடுக்க வச்சு அந்த அமைச்சர் சரத் போதைப் பொருள் விவகாரத்தை மழுங்கடிப்பதற்காக தான் இப்படி ஒரு விவகாரம். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக இவர்கள் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய அரசியல் சாதகமான சூழலை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. திமுக 5 வருடம் செய்த அட்டூழியங்களை இந்த தாவேகா ஒரே மாதத்தில் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. அவ்வளவு வேகமாக போயெல்லாம் கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விஜயை பத்தி தப்பா பேசிட்டாரு, அதனால உடனடி கைது. உயர் நீதிமன்றமே ஜாமீனை அப்படியே ஜாமீன் கோரினதை ரத்து பண்ணிடுச்சு, ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு, உடனடியாக கைது பண்றீங்கல்ல. இன்றைக்கு அது திமுக காரனை உசுப்பி விட்டுருக்கு. சும்மா கடந்த திமுக காரனை நீங்க சுரண்டி விட்டுருக்கீங்க. இன்னைக்கு சும்மா விட்டுருந்தா கூட அவமானும் போயிருப்பான். இன்னைக்கு அவங்க போய் கையை வச்சு அவங்க ட்ரிகர் ஆகி இன்றைக்கு அவர்கள்லாம் ஆக்டிவேட் ஆயிருக்காங்க. ஸ்லீப்பிங் மூடுக்கு போன பாதி பேர் இன்றைக்கு ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. அப்போ தாவேகா வாண்டடா போயிட்டு திமுகவை சுரண்டிக்கிட்டு இருக்கு. என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவர்கள் திரும்ப இறங்கி களத்துல இறங்கும் பொழுது அந்த நரேட்டிவை அப்படியே கொண்டு போலான்னு பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த கரூர் விவகாரத்துல விஜய் மீது நினைச்சிருந்தா இந்த திமுக அரசு நிச்சயமாக வழக்கு பதிவு பண்ணியிருக்க முடியும், விஜயை உள்ள தூக்கி வச்சு குமிரி இருக்க முடியும். ஆனா அன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையோடு விட்டு விட்டார். இல்லைன்னா நாம ஏன் இவனை பெரிய ஆளா ஆக்கி விடணும் அப்படின்றதால விட்டுட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க 41 பேரை கொன்னது யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். 41 பேரை கொன்னுட்டு அந்த இடத்துல தலைதெறிக்கு ஓடனவன் எவனு தெரியும். 41 பேரை கொன்னுட்டு அவங்கள போய் பார்க்காம இருந்தவன் எவனு தெரியும். 41 பேரை கொன்னுட்டு அந்த கரூர் பக்கமே போகாம 1 மாதத்திற்கு மேல, கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேல தலைமறைவாக இருந்தவர்கள் யார் என்று இந்த உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கு அந்த விவகாரம் குறித்து இந்த தாவேகா கடந்து போயிருக்கணும். அந்த விவகாரத்தை கையில எடுக்காம இருந்திருக்கணும். ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேற்று நடந்த நிகழ்ச்சியில என்ன பேசியிருக்காருன்னா, கரூர்ல எங்களை பழி வாங்கிட்டீங்க, காவல்துறையை வைத்து திமுக எங்கள் மக்களை கொன்று குவித்து விட்டார்கள், 41 பேரை காவல்துறையை ஏவி கொன்று விட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆதவ அர்ஜுனா வச்சிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான குற்றச்சாட்டு இது. ஏன் எந்த திமுக காரணம் போய் இத வழக்கு தொடுக்கல ஆதவ அர்ஜுனாவின் மீது? ஏன் எவனும் இன்னும் வழக்கு போடல அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னாக்க, உச்ச நீதிமன்றத்துல திமுக போய் மனு கொடுத்துருச்சு. அந்த மனுவுல திமுக என்ன சொல்லியிருக்குனாக்க, ஆதவ அர்ஜுனா அந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுறாரு, நாங்கள் தான் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா மேடையில பேசியிருக்காரு. இது வழக்கை திசை திருப்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆதாரங்களை அழிக்கக்கூடிய வேலையை ஆதவ அர்ஜுனா இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் கரூர் விவகாரத்துல. அதனால இந்த வழக்கு விசாரணையில ஆதவ அர்ஜுனாவையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கிறது இந்த திமுகவினுடைய சரியானதா நான் சொல்லுவேன். ஏன்னா போற இடத்தெல்லாம் இவனுக்கு பொய்ய பேசிக்கிட்டு இருக்கானுங்க, பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதையும் நம்பி அதை முட்டு கொடுக்கக்கூடிய சாதகமான ஒரு தற்குறிகள் நிறைந்த இடமாக அது இருக்கிறதால நம்ம என்ன சொன்னாலும் அது எடுபடுறது இல்லை. இந்த ஆட்சியினுடைய அவலத்தை நாம எடுத்து சொன்னா கூட இருந்தா பரவாயில்ல, எங்கன்னு ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசிக மனப்பான்மை கூட்டம் இங்க வந்து விட்டதால இன்றைக்கு அவர்கள் என்ன சொன்னாலும் அது பொய்யே சொன்னா கூட அது உண்மைன்னு நம்பப்படுகிறது. நாம உண்மையே சொன்னாலும் அது பொய்ன்னு நம்பப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழல் தான் இங்க இருக்கு. அப்போ ஆதவ அர்ஜுனா அந்த டாபிக்கை தொட்டுக்கூடாது. ஆனா அந்த டாபிக்கை தொட்டு இன்னைக்கு பழியை யார் மேல போட்டிருக்காங்கன்னாக்க, திமுக, மு.க. ஸ்டாலின், உதயநிதி இவங்கெல்லாம் திட்டம் போட்டு காவல்துறையை ஏவி கொன்று விட்டார்கள். அப்பனா யாரு கொன்றது அந்த 41 பேரை? ஆதவ அர்ஜுனாவினுடைய பேச்சின்படி காவல்துறை அந்த 41 பேரை கொன்னுடுச்சு. நான் சொல்லல, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு 41 பேரை கொண்டது காவல்துறை, திமுக தான் ஏவி விட்டது. சரி, இப்ப அந்த காவல்துறைக்கு யார் அமைச்சர்? விஜய் தானே? விசாரிக்க சொல்லு. ஆட்சி தானே நடக்குது. அந்த மக்களை 41 பேரை கொன்ற காவல்துறை அதிகாரி யார்? இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொல்லணும். ஆட்சி வகையில தானே இருக்கு. நீங்க சொன்ன அதே காவல்துறைக்கு அமைச்சர் இன்றைக்கு பொறுப்பு அமைச்சர் யாரு? விஜய் தானே? சொல்லுங்க, எந்த காவல்துறை அதிகாரி கொண்டது? அப்போ ஒரு காவல்துறையின் மீது இவ்வளவு பெரிய அவதூறை இழி சொல்ல பழி சொல்லியிருக்காரு ஒரு அமைச்சர். அதுவும் முதல்வர் விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையின் மீது இந்த குற்றச்சாட்டை ஆதவ அர்ஜுனா வைக்கிறாருன்னா இப்ப தெரியுதுங்களா இவனுங்களா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனுங்கன்னு. இப்ப காவல்துறை மேல நாங்களாம் அவதூறு பேசினாக்க, காவல்துறையை பத்தி நாங்களாம் உண்மை ஏதாவது பேசினாக்க காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு பண்ணுது இல்ல, கைது பண்றது நைட் 2 மணிக்கு வீட்டுல வந்து நிக்குது இல்ல.
இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு தமிழ்நாடு காவல்துறை 41 பேரை கொன்னுடுச்சுன்னு. ஏன் காவல்துறை அவர் மேல வழக்கு போடல? விசாரிங்க. இல்ல காவல்துறை டிஐஜி இருக்கிறீங்களா, கண்டனம் தெரிவிங்க. என்னங்க அமைச்சரா இருந்துட்டு என்னங்க பேசுறீங்க? காவல்துறை நாங்க தான் கொண்டவான்னு கேளுங்க. உண்மையை சொல்லணும்னா அங்க நடந்த மரணத்தை தடுத்தது காவல்துறையினர். இந்த தமிழ்நாடு காவல்துறை மட்டும் அங்க இல்ல அப்படின்னாக்க அந்த பலி எண்ணிக்கை 80 தாண்டி போயிருக்கும். அங்க ஒவ்வொரு காவல்துறையினரும் தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து அங்க அவர்கள் பொறுப்போடு செயல்படுறதால் தான் பலி எண்ணிக்கை 40ஓட நின்னுது. வாட்டர் பாட்டில் கூட்டுறதுல இருந்து கேக்குறாங்க, அந்த காவல்துறை பேச்சை நிறுத்த சொல்றாங்க. வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி போடுறாங்க. அப்பயும் நிறுத்தாம பேச்சை தொடர்ந்தது யாரு? விஜய். வீடியோ ஆதாரம் இருக்கு. லைட்டை அங்க ஆரம்பத்திலே போட்டிருந்தாருனாக்க அங்கே வரவங்க பார்த்துட்டு அப்படியே கூட்டத்துல இருந்து அப்படியே போயிருப்பாங்க. ஆனா அங்க வரைக்கும் லைட்டை போடாம கடைசியா கூட்டத்துக்குள்ளதான் போய் லைட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் லைட்டை போட்டதால்தான் அவரை பாக்குறதுக்காக இன்னும் கூட்டம் நெருக்கமாக கூடி இறந்ததுன்னு அங்க இருந்தவர்கள், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. காணொலிகள் இருக்கு. ஆதவ அர்ஜுனாவே 41 பேர் கொண்டுட்டாங்கன்றது பொய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க ஏற்கனவே இறந்தவங்களை, இறந்து போனவங்களை இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களா என்னன்னு தெரியலங்கன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த ஆதாரமும் இருக்கிறது. அப்போ இவ்வளவு சேட்டைகளை பண்ணிட்டு 41 பேரை கொண்டுட்டு வெக்கமே இல்லாம இதை செஞ்சது திமுக தான். தமிழ்நாடு காவல்துறை தான் 41 பேரை கொன்னதுன்னு சொல்லிட்டு பழி அங்க போய் தூக்கி போடுறீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு எனக்கும் எந்த பொறுப்பும் இல்ல, தாவேகாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, எங்களை இதுல சேர்க்காதீங்க அப்படின்னு இவனுங்க கழண்டுகிறானுங்க. புரியுதுங்களா? இவனுங்க பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு அந்த பழியை தூக்கி வேற மேல தூக்கி போடுறது. அப்போ விஜய் லேட்டா வந்ததெல்லாம் தப்பு இல்ல. அங்க கூடன மக்களுக்கு தண்ணீரோ உணவோ எதுவுமே ரெடி பண்ணாததெல்லாம் தப்பு இல்ல. அங்க பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னு உடனே போய் ஆறுதல் சொல்லாம அங்க இருந்து ஓடி போய் தலைமறைவானானே அதெல்லாம் தப்பு கிடையாது. பத்திரிகையாளர் சந்திக்காம ஓடி போனானே அதெல்லாம் தப்பு கிடையாது. இறந்து போனவங்களை போய் சந்திக்காம 60 நாளுக்கு மேலாக போய் பதங்கி தலைமறைவா இருந்தானுங்களே அதெல்லாம் தப்பு கிடையாது. எது தப்பு? அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பா வழி நடத்துற அந்த காவல்துறை பண்ணது தப்பு. அப்படிதானே சொல்ல வரீங்க? காவல்துறை தான் கொன்னுடுச்சுன்னு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. நாங்க காவல்துறை மேல, காவல்துறை இந்த மாதிரி ஒழுங்கின மட்டும் நடக்கிறது அப்படின்னு நாங்க சொன்னா எங்க மேல வழக்கு பதிவு பண்ற இந்த காவல்துறை இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா 41 பேர் இந்த தமிழ்நாடு காவல்துறை கொன்னுடுச்சுன்னு சொல்றாரு. காவல்துறை ஏன் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கு? அனிதா ராதாகிருஷ்ணன் தவறாக பேசிவிட்டார் முதல்வர் விஜயன்னு சொல்லிட்டு கைது பண்ணீங்கல்ல. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா இன்றைக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இன்றைக்கு 41 பேரை கொன்னது தமிழ்நாடு காவல்துறை தான், கொல்ல சொன்னது மு.க. ஸ்டாலின் திமுக தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க ஆதாரத்தை அவன்கிட்ட கேளு, அமைச்சர்கிட்ட கேளு. காவல்துறை கேட்குமா? இப்ப தைரியம் இருக்கா? கேளுங்க சார். அங்க போய் என்ன சார் ஆதாரம் வச்சிருக்கீங்க? நீங்க திமுக இதை ஒரு வழக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்ப அதுவும் உள்ள வரப்போகுது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீ கேட்ட? இப்ப போடலாம் டெஃபமேஷன் வழக்கு. திமுக காரன் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம். இப்ப போடுங்க டெஃபமேஷன் வழக்கு. ஆதவ அர்ஜுனாவை நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நிறுத்துங்க, மன்னிப்பு கேட்க வைங்க. அதையெல்லாம் இந்த திமுக செய்யணும். அப்ப இன்னும் தீவிரமாக முன்னெடுங்க. ஆதவ அர்ஜுனா மேடதோறும் எங்க போனாலும் 41 பேர் கொண்டு திமுக தான் சொல்லிட்டு தெரியுறான். 41 பேர் மு.க. ஸ்டாலின் தான் காவல்துறையை வச்சு கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு தெரியுறான். நாங்கள் அதற்கு பழி தீர்க்காமல் விட மாட்டோம்னா என்ன பழி தீர்ப்ப சொல்லு? என்ன பழி தீர்க்க போற? இப்ப திமுக கூட்டத்துக்குள்ள பூந்து அங்க அதுல ஒரு 41 பேரை சாவடிச்சு பழி தீர்க்க போறியா? அல்லது மு.க. ஸ்டாலினையோ இல்ல உதயநிதியோ போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி தூக்குல ஏத்த போறியா? இல்ல அவர்கள் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் மீது எஃப்ஐஆர் பண்ண போறியா? ஆட்சி உங்ககிட்ட தானே இருக்கு, காவல்துறை உன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தானே இருக்கு, பண்ணு பார்ப்போம். அப்ப என்ன பழி தீர்க்க போற? அப்போ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த தாவேக ஆட்சிக்கு விஜய்க்கு மிகப்பெரிய கரும்புள்ளியை ஏற்படுத்த போகுது இந்த ஆதவ அர்ஜுனா தான். தேவையில்லாத சிக்கல இன்றைக்கு தாவேகாவை ஆதவ அர்ஜுனாவை கொண்டு போய் சிக்க வைக்கிறார். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம், ஆனா இது ரெக்கார்டட் ஆயிடுச்சு. இது ஒரு எவிடன்ஸா ஆதாரமா மாறிடுச்சு. அப்ப திமுக இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுது வழக்கின் திசை திசை திருப்புறாரு இவரு. ஒரு அமைச்சரே இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கீழ் இயங்கக்கூடிய காவல்துறை எப்படி நேர்மையாக விசாரிக்கும்? அல்லது ஒரு அமைச்சரே இந்த இது கொலைக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னா சிபிஐ எப்படி நியாயமாக நேர்மையாக இதை விசாரிக்கும்? அதிகார துஷ்பிரயோகம் இவங்க ஆதவ அர்ஜுனா டீம் பண்ணாதா? அமைச்சர் பண்ண மாட்டாரா? தமிழ்நாட்டுல ஆதாரங்களை மறைக்க மாட்டாரா? ஆட்சி இவர் கையில இருக்கிறதால காவல்துறையிட்ட இருக்க ஆதாரங்களை இவர் மறைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு. அப்போ இதை இவர்கள் தவிர்த்திருக்கலாம். இப்ப மீண்டும் பேசு பொருளாக்குறது மூலமாக விஜய் தெரிச்சு ஓடனது, பத்திரிகையாளர் சந்திக்காம போனது, பனையூர் பங்களால 60 நாளுக்கு மேலாக பதுங்கி கிடந்தது, இன்றைக்கு எல்லாம் தோண்டி எடுக்கிறாங்களா?
இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. எனவே ஆதவ அர்ஜுனா அவர்கள் நாவை அடக்கி பேசணும். நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்கன்றதுக்காக, லாட்டரி வித்து கொள்ளை அடிச்ச பணம் உங்ககிட்ட இருக்குதுன்றதுக்காக இந்த ஆணவ திமிரு மயிரோட எல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் உங்களை அடிச்சு ஓரங்கட்டி உட்கார வச்சிருவாங்க. இவ்வளவு ஆணவ திமிரெல்லாம் உங்களுக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்களும் முட்டாள் இல்ல, பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னென்ன கூத்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, யார் மேல பழிய தூக்கி போட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பவே பாதி பேர் வெக்ஸ் ஆயிட்டாங்க. என்னன்னா 60 நாள் இவ்வளவு அட்டூழியம் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு. இன்னும் கொரோனா நாள்ல நீங்க முழுக்க எக்ஸ்போஸ் ஆக போறீங்க. மீண்டும் நீங்கள் எழுந்து வர முடியாத அளவிற்கு இந்த தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு வச்சு செய்ய தான் போறாங்க. நன்றி.